الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. جعل الله الكعبة البيت الحرام قياما للناس والشهر الحرام والهدي والقلائد ذلك لتعلموا أن الله يعلم ما في السماوات وما في الأرض وأن الله بكل شيء عليم. وقال النبي صلى الله عليه وسلم خذوا عني مناسككم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் முழுவதிலிருந்தும் மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இது. எனவே இந்த நேரத்தில் ஹஜ்ஜின் தத்துவம் என்ன என்பதை பற்றி ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், இங்கே இருப்பவர்கள், ஹஜ்ஜு செய்ய நாடுபவர்கள் எல்லோருமே நாம் இந்த விஷயங்களை அறியவும் நினைவுபடுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற மக்களும் இந்த விஷயங்களை அறிய வேண்டும். ஹஜ் என்பது என்ன, அது எத்தகைய உணர்வுபூர்வமான ஒரு வணக்கம் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் முஸ்லிம்கள் எல்லாம் இப்போது எந்த வணக்கத்தை நிறைவேற்ற சென்றிருக்கிறார்களோ அந்த நகரம், அல்லாஹ் அந்த நகரத்தை பல பெயர்களிலே அழைக்கிறான். உலமாக்கள் சொல்வார்கள், ஒரு பொருளுக்கு பல பெயர்கள் இருப்பதே அதன் உயர்வை காட்டும் என்று சொல்வான். உயர்ந்த பொருள்களுக்குத்தான் பல பெயர்கள் இருக்கும். அல்லாஹுடைய திருநாமங்கள் பல உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பெயர்கள் உண்டு. அதே போலதான் புனித மக்கா மதீனா நகரங்களுக்கும் பல பெயர்கள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவை பல பெயர் சொல்லி அழைப்பார்கள். எங்க ஒரு போருக்கு போயிட்டு வந்தாலும் மதீனாவை பார்த்து சொல்வார்கள், இந்த நகரம் தைபத்துன் தாபத்துன் என்று சொல்வான். இப்போ மதீனாவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. மக்காவை அல்லாஹ் திருமறையிலே மக்கா என்று சொல்வான், பக்கா என்று சொல்வான், அல் பலதுல் அமீன் என்று சொல்வான், அல் பலதுல் ஹராம் என்று சொல்லப்படுகிறது. உம்முல் குரா, மக்கா இருக்கிறதே நகரங்களுக்கெல்லாம் அது தாய் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி இந்த நகரம் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. எல்லா பெயர்களுமே அது ஒரு உன்னதமான நகரம், இந்த உலகத்தினுடைய பிற நகரங்களைப் போல் ஒரு நகரம் அல்ல என்பதை இந்த பெயர்கள் மூலமாகவே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவ்வளவு அற்புதமான பெயர்களை தாங்கி நிற்கிற ஒரு நகரத்தை நோக்கித்தான் இந்த ஹாஜிகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, மக்கமா நகரம் எல்லா வகையிலும் அருள் நிறைந்த ஒரு நகரம், எல்லா வகையிலும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியும் மகனையும் மக்கால விட்டுறாங்க. விட்டுட்டா அடிக்கடி வந்து போவாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து ஆளாகி திருமணம் எல்லாம் ஆகிவிடுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வப்போது வருவாங்க தன் குடும்பத்தை பார்த்து செல்ல. ஒரு முறை வந்தாங்க, வீட்டில் மகன் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மருமகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இருந்தாங்க. இப்போ அந்த பெண்ணிடம் கேட்டாங்க, உங்களுடைய உணவு என்னமான்னு கேட்டாங்க. நாங்கள் மாமிசத்தையே சாப்பிட்டு வாழுகிறோம், வேட்டையாடுவாங்க, இறைச்சியை சாப்பிடுவோம் சொல்லி. உங்களுடைய பானம் என்னன்னு கேட்பாங்க, தண்ணீர் தான் எங்களுடைய பானம்னு சொல்லி. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் மாஇ வல் லஹ்மி, யா அல்லாஹ் இவர்களுக்கு இவர்கள் அருந்தக்கூடிய தண்ணீரிலும் இவர்கள் சாப்பிடுகிற இறைச்சியிலும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று துவா செஞ்சான். உலமாக்கள் சொல்லுவாங்க, இன்றைக்கும் நீங்கள் அறிவியல் ரீதியாக பார்க்கலாம், வெறுமனே மாமிசத்தையும் தண்ணீரையும் மட்டுமே உணவாக கொள்வது உடலுக்கு நல்லதில்லை. வெறும் இறைச்சி வெறும் தண்ணீர் இந்த ரெண்டையும் மட்டும் சாப்பிட்டா நன்மைகள் கொஞ்சம், பாதிப்பு அதிகம் மருத்துவ ரீதியாகவே. அதனால பல பாதிப்புகள் ஏற்படும். வெறும் தண்ணி, நான் சொல்றது வெறும் மாமிசம், வேற எந்த உணவும் இல்லாமல். ஆனால் இதுல விதிவிலக்கு மக்கா மட்டும்தான். மக்காவில் உள்ளவர்கள் மட்டும் வெறும் மாமிசத்தையும்
வெறும் தண்ணீரையும் சாப்பிட்டாலும் அவர்களுக்கு உடல்ல பாதிப்பு வராது. காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் மாஇ வல் லஹம். யா அல்லாஹ் இவர்களுடைய தண்ணீரிலும் இவர்களது மாமிசத்திலும் பரக்கத்து செய். அந்த துஆவுடைய பரக்கத்தினால மக்கால மட்டும் மாமிசத்தை மட்டுமே வெறும் தண்ணீரை மட்டுமே சாப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க இன்னைக்கு அங்க அப்படிதான் பாக்குறீங்க. அரபுகள் வேற என்ன சாப்பிட்றாங்க? வெறும் இறைச்சி தான், வெறும் குடிபானம் தான், வேற எதுவுமே சாப்பிட்றது இல்லை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுடைய பரக்கத்து இருக்கிறது. அந்த நகரத்தினுடைய எல்லாவற்றிலும் நீங்கள் பார்க்கலாம். மக்கமா நகரம் எல்லா வகையிலும் அல்லாஹ் சொல்வது போல முபாரக்கன், அது அருள் நிறைந்த நகரம் என்று அல்லாஹ் சொல்லுவான். காபாவை சுற்றி இருக்கிற எல்லாமே என்ன? அருள் தான். ஹஜருல் அஸ்வத் ஒரு சாதாரணமாக பார்ப்பதற்குத்தானே அது ஒரு கல், அது இல்லையா? ஆனால் அந்த கல் ருக்குன யமானி இருக்குது, அது ஒரு மூலை, காபாவுடைய ஒரு மூலை. இந்த ரெண்டுக்கும் தான் காபாவுடைய 4 மூலைகள் இருக்கிறது. இந்த 4 மூலைகள்ல ஹஜர் அஸ்வதுடைய மூலை, ருக்குன யமானிங்கிற மூலை, இந்த 2 மூலைக்கும் தான் சில தனி சிறப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் நாம தவாஃப் எப்படி செய்யணும்னு சொல்லும்போது அதை விளக்கி இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஹஜருல் அஸ்வத் ஒரு ருக்குனுல் யமானி யஹுத்தானி ذுனூப ஹத்தன். ஹஜர் அஸ்வதும் ருக்குன யமானியும் பாவங்களை முற்றிலுமாக அழித்து நசுக்கி விடுகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹஜர் அஸ்வதும் ருக்குன யமானியும் அவற்றை பார்ப்பது இருக்கிறது, அதுவே பாவங்களை எல்லாம் அழித்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த காபா இருக்குது, காபாவை பார்க்கிறது வணக்கம். ஒரு ஹதீஸ், ஒரு பலவீனமான ஆதாரத்தன்மை குறைந்த ஹதீஸ் தான் 3 விஷயங்களை பார்ப்பது வணக்கம். பெற்றோர்களை பார்ப்பது ஒரு வணக்கம், குர்ஆனை விரித்து வைத்து பார்ப்பது ஒரு வணக்கம். அதனாலதான் பல சஹாபாக்கள் குர்ஆனை விரித்து முத்தமிடுவாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தினமும் காலையில் எழுந்தால் அல்லாஹ்வுடைய அருள்மறையை விரிப்பாங்க, முத்தமிடுவாங்க. இது என்னுடைய ரப்புடைய வார்த்தைகள் என்று சொல்லுவாங்க. குர்ஆனை பார்க்கிறது வணக்கம். 3வது என்ன? காபாவை பார்க்கிறது வணக்கம். அப்ப எல்லாமே அங்கு பரக்கத்து தான். அங்க இருக்கக்கூடிய ஜம்சம் அதனுடைய அருளையும் அதனுடைய பரக்கத்தையும் விவரிக்கவும் வேண்டுமா என்ன? ஆக மக்கமா நகரத்தினுடைய பெயர்கள் பல, மக்காவுடைய பரக்கத்துகள் பல. எந்த விதமான உணவு தட்டுப்பாடுகளும் குடிபான தட்டுப்பாடுகளும் இல்லாத நகரமாக அல்லாஹ் இந்த மக்கமா நகரத்தை ஆக்கியிருக்கிறான். ஹாஜிகள் இந்த அருள் நிறைந்த இந்த மக்காவுக்கு தான் என்ன செய்றாங்க? போறாங்க. அருமையானவர்களை, எல்லா நபிமார்களும் புனித மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க, முதலாக ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. மலக்குமார்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை வரவேற்று அவர்களை பார்த்து சொன்னார்கள், பர்ர நுசுகுக யா ஆதம், ஆதமே உம்முடைய இந்த ஹஜ்ஜு நல்ல ஹஜ்ஜாக மபரூரான ஹஜ்ஜாக ஆகட்டும் என்று மலக்குமார்கள் எல்லாம் துஆ செய்தாங்க. மினால் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹைஃப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த மஸ்ஜிதுல் ஹைஃப்ல 70 நபிமார்கள் தொழுதாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல 70 நபிமார்கள் என்று வருது. ஆனா நம்ம வழக்கத்துல அதுல 3-4 சைபரை கூட்டிக்கிட்டாங்க, 70,000 நபிமார்கள் அப்படின்ட்டு. நான் ஹதீஸ்ல வர்றது 70 நபிமார்கள் தொழுதாங்க. 70 நபி தொழுதார்கள் என்றால் அதுவே பெரிய பரக்கத்து தான். நபிமார்கள் வந்த இடம், நபிமார்கள் காலடிப்பட்ட இடம், நபிமார்கள் வழிபாடு செய்த இடம் புனிதமானவை. இந்த உலகத்தில் இருக்கிற பள்ளிகள்ல, இன்றைக்கு இருக்கிற பள்ளிகள்ல மொத்தம் எத்தனை பள்ளி நபிமார்கள் தொழுத பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரப்பூர்வம் பார்த்தீங்கன்னா 5 பள்ளி. உலகத்திலேயே 5 பள்ளிகள்ங்க நபிமார்கள் தொழுத பள்ளி. மக்காவில் இருக்கிற புனித மஸ்ஜிதுல் ஹராம், மதீனாவில் இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி, மதீனாவில் இருக்கிற அந்த குபா பள்ளிவாசல், மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல், 5வது என்ன மினாவில் இருக்கிற ஹைஃப் பள்ளிவாசல். இந்த 5 தான் நபிமார்கள் தொழுத பள்ளி. ஆக நபிமார்கள் தொழுத வழிபாட்டு தலம் இருக்கிறதுனால மினா ஒரு பரக்கத்தான இடமாக இருக்கிறது. இப்படி ஹஜ்ஜுடைய இந்த வழிபாட்டு தலங்கள், முஸ்தலிஃபாவாகட்டும் அரஃபாவாகட்டும், எல்லாமே அருள் நிறைந்த இடங்கள். அத்தகைய இடங்களை நோக்கித்தான் எல்லா நபிமார்களும் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருகிற போது தம் தோழர்களுக்கு பல இடங்களை அடையாளப்படுத்துவாங்க. இந்த இடம் எந்த இடம் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து வர்றாங்க ஹஜ்ஜுக்கு. வழியில ஒரு இடம் வருது, அந்த இடத்திற்கு பெயர் ரௌஹா என்று இடம். முஸ்லிம்ங்கிற நூல்ல வருது. சொன்னாங்க, இந்த ரௌஹா என்கிற இடத்திலிருந்து 70 நபிமார்கள் தல்பியா சொல்லி புறப்பட்ட இடம். 70 நபிமார்கள் தல்பியா சொன்ன இடம் என்று
அந்த ரௌஹாங்கிற இடத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடையாளப்படுத்துறாங்க. அப்ப இதை எதற்காக சொல்லணும்? இந்த வணக்கம் நபிமார்கள் செஞ்சாங்க. 2 நபிமார்கள் தான் ஹஜ்ஜே செய்யாதவங்க. எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜி செஞ்சுட்டாங்களாம். 2 நபியை தவிர சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரும் காலம் பூரா நம்முடைய சமுதாயத்தோடு போராடி 2 பேருக்குமே ஹஜ்ஜி செய்கிற வாய்ப்பு இல்லாமல் ஆகிப்போச்சு. ஆனால் வேடிக்கைன்னா 2 பேருமே அரபு சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அரபு சமுதாயத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் கம்மி தான். அதுல ஹூதும் சாலிஹம் 2 பேரும் ஹஜ்ஜி செய்யல. இந்த 2 பேரை தவிர எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜி செஞ்சாங்க. அங்க ஒரு கேள்வி வரலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல ஏற்பட்ட வெள்ள பிரளயத்துல காபாங்கிற கட்டடமே இல்லாம ஆயிப்போச்சு. இல்ல, பிறகு யார் வந்து கட்டுறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து கட்டுறாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால வந்த எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜி செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜி செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருந்து மூசா வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு வரும்போது அவர்கள் எந்த ஆடையில வந்தாங்க, எந்த ஒட்டகத்துல வந்தாங்க, அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது அவங்க உடுத்திருந்த ஆடை என்ன அதை சொன்னாங்க. 2 மேலங்கிய உடுத்திருந்தாங்க. அவங்க வந்த ஒட்டகம் என்ன, அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளம் என்ன, அவங்க சொன்ன தல்பியா என்ன, இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜி செஞ்சாங்க. அப்போ காபாங்கிற கட்டடம் இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால நபிமார்கள் ஹஜ்ஜுக்கு வந்தாங்கன்னா இப்போ எப்படி அது? அப்போ கட்டடமே இல்லையே, இவங்க தானே கட்டினாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, காபாங்கிற கட்டடம் எடுக்கணுங்கிற தேவையே இல்லை. அந்த கட்டடம் அமைந்த இடம் இருக்கு பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு கற்பனைக்கு காபாங்கிற கட்டடமே இல்லாவிட்டால் கூட அந்த இடத்தை சுத்தி தவாஃப் நடந்துகிட்டு தான் இருக்கும். காபாங்கிறது அந்த கட்டடத்துக்கு பெயர் அல்ல, அந்த கட்டடம் அமைந்த அந்த மண், அந்த பூமி, அது கீழ்த்தளத்திலிருந்து ஆகாயம் வரைக்கும் காபா தான். நீங்க விமானத்துல போகும்போது முன்னோக்குறதும் அந்த காபாவை தான் முன்னோக்குறீங்க. கட்டடம் கீழே இருக்கலாம், அரிசி வரைக்கும் காபா இருக்குது. இப்ப நபிமார்கள் கட்டடமே இல்லாத அந்த இடத்தை தவாஃப் செய்தார்கள் என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, எல்லா நபிமார்களும் நாடி சென்ற இடம்தான் இந்த புனிதமான காபா. இந்த ஹஜ்ஜுக்கு செல்கிற போது நாம் எத்தகைய உணர்வுகளை கடைபிடிக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது தல்பியா சொல்றாங்க, அல்லாஹும்ம ஹஜ்ஜதன் லா ரியா ஃபீஹா வலா சும்ஆ. யா அல்லாஹ், இந்த ஹஜ் இருக்கிறதே இதுல முகஸ்துதி கிடையாது, இந்த ஹஜ்ஜில விளம்பரம் கிடையாது. வார்த்தையை பாருங்க, ஹஜ்ஜதன் லா ரியா ஃபீஹா, இந்த ஹஜ்ஜில முகஸ்துதி கிடையாது, இந்த ஹஜ்ஜில விளம்பரம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஹஜ்ஜுக்கு செல்றவங்க முடிந்தவரை நெருங்கிய கராபத்துகள், சொந்தங்கள், அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஒரு துவாவுக்காக சொல்லுங்க. ஊருக்கே சொல்லாதீங்க. இதை சொன்னால் அதை தவறாக புரிந்து கொள்றாங்க. சொல்லாதீங்க, அமைதியா போங்க, அடக்கமாக போங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வரும்போது சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் இதைவிட சிறந்த பயணம் இல்லை சொல்லுவாங்க. இதை விட சிறந்த பயணம் இந்த துன்யால இல்லை. ஒவ்வொரு ஹாஜி மனதிலும் இருக்கணும், இதை விட உலகத்துல சிறந்த பயணமே கிடையாது என்று எண்ணத்தோடு ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல உங்களிடம் முகஸ்துதி வரக்கூடாது. நான் ஹாஜி என்று மக்களால் அடையாளப்படுத்தப்படணும் என்ற நோக்கம் இருக்கக்கூடாது. நான் ஹஜ்ஜுக்கு போறேன் என்று எல்லாருக்கும் தெரியக்கூடாது. சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொல்லுங்க, ஊருக்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறிமுகமானவர்கள், அறிமுகமற்றவர்கள் எல்லாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தேவையில்லை. விளம்பரம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த ஹஜ்ஜில விளம்பரம் இல்லை, இந்த ஹஜ்ஜில முகஸ்துதி இல்லை, முகஸ்துதி இல்லாத பகட்டில்லாத ஹஜ்ஜாக இதை ஆக்கு என்று அல்லாஹ்விடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க. அருமையானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய இஹ்ராம் இருக்கிறது, அந்த இஹ்ராமுடைய நேரம் இருக்கிறது அல்லவா, ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் தரிக்கிற நேரம். நாம வெறுமனே என்ன செய்கிறோம்? தைக்கப்பட்ட ஆடைகளை கலட்டி விட்டு 2 துணிகளை அணிந்து கொள்றோம். ஆனா நமக்கு அந்த நேரத்தில் இந்த சிந்தனை வர்றதில்லை. இந்த 2 துணி தான் நாம உலகத்தை விட்டு நிரந்தரமாக போகிற போது இந்த 2 துணி தான் கஃனாக அணிவிக்கப்படுது இல்லையா? இந்த 2 துணி தானே. அப்ப இந்த ஆடையை களைவது நாம் இறந்த பிறகும் நம்முடைய மேனியில் இருக்கிற இந்த தைக்கப்பட்ட அலங்கார ஆடைகள் களையப்பட்டு வெறும் 2 துணியில தான் சுத்தப்படவிருக்கிறோம். இந்த இஹ்ராமுடைய நேரத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு பயப்பட்டாங்க. ஏன்னா ஹராமான காசுல ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போறாருன்னு வைங்க, அவர் லப்பைக்கன்னு சொல்லுவார். அல்லாஹ் சொல்வானா மலக்குகள் மூலமாக, லா லப்பைக் வலா சஅதைக்,
ஹத்தா தருத்த மாஃபி யதை, உன்னுடைய லப்பைக்கு அங்கீகரிக்கப்பட்டதல்ல, உன் வரவு நல்ல வரவல்ல, உன் கையில் இருக்கிற ஹராமான காசை திருப்பி கொடுத்துட்டு வான்னு சொல்லப்படும். லா லப்பைக் வலா சஅதைக் ஹத்தா தருத்த மாஃபி யதை, கையில் இருக்கிற ஹராம கொடுத்துட்டு வான்னு சொல்லப்படுமா. இதனால இந்த லா லப்பைக்க, உன் லப்பைக்கு வேண்டான்னு சொல்லப்படும். இதை பார்த்து தான் சலஃபுகள் முன்னோர்கள் பயப்படுவாங்க. இமாம் அலி இப்னுல் ஹுசைன், இமாம் அலி இப்னுல் ஹுசைன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரர், அவங்க இஹ்ராம் தரிப்பாங்க ஹஜ்ஜுக்காக. லப்பைக்குன்னு சொல்ல நினைப்பாங்க, முடியாது, மயங்கி விழுந்துருவாங்க. சொல்லுவாங்க, முடியாது, மயங்கிடுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன இப்படி நீங்க லப்பைக் சொல்லாமல் இருக்கிறீங்களேன்னு சொல்லி. இல்ல இல்ல, எங்க அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உன் லப்பைக்கு வேண்டாம் என்று சொல்லப்படுமோ என்ற பயத்தில் நான் சொல்லாமல் இருக்கிறேன். இப்போ சொன்னாங்க, ஹஜ்ஜில் லப்பைக் சொல்லித்தான் ஆகணும், ஏன்னா நீயத்தில் அது ஃபர்து. ஒரு தடவை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லணும், சொல்லித்தானே ஆகணும். உடனே கஷ்டப்பட்டு இமாம் அலி இப்னுல் ஹுசைன் லப்பைக்குன்னு சொல்றாங்க, மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க இருந்த ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்துட்டாங்க. இல்லை எனக்கு பயமா இருக்குது. இவர் யாருங்க எப்படி பயப்படுறது? ஹஜ்ரத் அலியுடைய பேரன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவளி. அவர் ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் தொழுவார். அலி இப்னுல் ஹுசைன் 1000 ரக்காத் தொழுகிறதுனால மக்கள் அவருக்கு சூட்டிய பட்ட பெயர் ஸைனுல் ஆபிதீன். இவர் வணக்கசாலிகளுக்கெல்லாம் அலங்காரம், வணங்குவோருக்கெல்லாம் முன்னோடி, வணங்குவோருக்கெல்லாம் கிரீடம் என்று அர்த்தம். ஸைனுல் ஆபிதீன் என்றார். இந்த ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் தொழக்கூடியவர், அதனாலேயே இந்த பட்டத்தை பெற்றவர். அவர் தல்பியா சொல்கிற போது என் தல்பியா தூக்கி எறியப்படுமோ என்று பயப்படுறாருன்னு சொன்னா, நாம எந்த வணக்கத்திலும் ஈடுபடாம, எந்த வணக்கமும் செய்யாம, பல பாவங்களை புரிந்து கொண்டு நாம தல்பியா சொல்கிற போது நமக்கு எத்தகைய அச்சமும் எத்தகைய பயமும் வர வேண்டும் என்பதை அருமையானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லுகிறவர்கள் யோசிக்கணும். இமாம் அபூ சுலைமான் அத்தாரானி என்று ஒரு பெரியவங்க நண்பர்களோடு ஹஜ்ஜுக்கு போறாங்க. நியத்து செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற போது அவரால் நியத்து செய்ய முடியல. எல்லாரும் கேட்குறாங்க, ஏங்க இந்த தயக்கம்னு சொல்லி. அவர் அப்போ 2 செய்தியை சொல்றாரு. ஒரு செய்தி இப்போ நான் சொன்னது இல்லை, எனக்கு பயமா இருக்குது, ஒருவேளை நான் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் என்ன அறியாம ஏதாவது ஹராமான காசு வந்திருக்குமோ, அப்படி வந்திருந்தா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதை சொல்றாரு. மலக்குகள் சொல்லுவாங்க, லா லப்பைக வலா சஅதைக், உன்னுடைய வரவு நல்வரவல்ல, உன்னுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல, நீ வச்சிருக்கிற காசை எல்லாம் திருப்பி கொடுக்காத வரை என்று சொல்லப்படுமோன்னு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2வது ஒரு செய்தி சொன்னாரு. அது இதை விட பயங்கரமானது. தௌராத்தில் இருக்குதான், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னானா, மூசாவே உன் கூட்டத்தில் இன்னார் இன்னார் எல்லாம் என்னை திக்ர் செய்ய வேண்டான்னு சொல்லு. அல்லாஹ் பாதுகாக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்றானா, உன் கூட்டத்தில் இன்னென்ன ஆள்கள்ட்ட எல்லாம் சொல்லிரு, என்ன திக்ர் செய்ய வேண்டான்னு சொல்லிரு. அவர்கள் என்னை திக்ரு செய்தால் நான் அவர்களை சபிப்பேன் சொல்றாங்க. அவங்க என்ன திக்ரு செய்வாங்க, நான் அவர்களை சபிப்பேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, அல்லாஹ் இது என்ன இதுன்னு சொல்லி. ஆம், இவர்கள் அநியாயக்காரர்கள், எனவே அவர்கள் என்ன தங்களுடைய நாவுகளால் என்னை துதிக்க வேண்டாம், நான் அவர்களை சபிப்பேன். இதை சொல்லிட்டு அபூ சுலைமான் தாரானி சொல்றாங்க, நான் பயப்படுகிறேன், எங்க என்னுடைய அநியாயத்தினால நான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்குன்னு சொல்ல அல்லாஹ் மலக்குகள்கிட்ட இவர்கிட்ட போய் சொல்லு, நீ லப்பைக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், நான் உன்னை சபிப்பேன் என்று சொல்லிட மாட்டானோ என்று நான் பயப்படுறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர்களெல்லாம் இந்த பயம், இந்த அச்சத்தோடு தல்வியா, இந்த அச்சத்தோடு இஹ்ராமுடைய நிலையில அவர்களது நிலை இருக்குதுன்னா நம்முடைய நிலை என்னமாங்க? அரஃபா மைதானத்தில் பாருங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய நிலை எப்படிப்பட்டது. அரஃபா மைதானத்தில் முன்னோர்கள் ஒருத்தர் சொல்றாராம், முன்னோர்கள் ஒரு ஆள் சொல்றார், அல்லாஹ் இந்த அரஃபா மைதானத்தில் இருக்கிற யாரையும் என்னால் மன்னிக்காமல் விட்டு விடாது. இந்த பாவி உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த பாவினா ஒரு பாவி இருக்கிற சபையில மன்னிப்பு வழங்கப்படாதுன்னு இருக்குதா இல்லையா? இந்த பாவியினால் இந்த மக்களை மன்னிக்காமல் விட்டு விடாது, இந்த மக்களை மன்னிச்சிருன்னு சொல்லி. இன்னொரு பெரியவங்க சொல்றாங்க, அரஃபா மைதானத்தை பார்த்துட்டு சொல்றாரு, இது எவ்வளவு அற்புதமான இடம், இது எவ்வளவு புனிதமான இடம், இந்த பாவியாகிய நான் மட்டும் இல்லாவிட்டால், இந்த பாவியாக நான் மட்டும் இல்லைன்னா இந்த இடம் எவ்வளவு புனிதமான இடம். அருமையான ஹாஜிமார்களே, ஹஜ்ஜுக்கு சென்றிருப்பவர்களே, உங்களுக்கும் இந்த உணர்வு தான் அரஃபால இருக்கணும். நான் தான் பாவி, இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் நல்லவங்க. அதில் உமர் அப்படிதானே நினைச்சாங்க. உமர் தான் என்ன நினைச்சாங்க, மறுமையில் அல்லாஹ் ஒரு வேளை இப்படி சொன்னா, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போங்க ஒரு ஆளை தவிர அப்படின்னா இல்லையா, நான் என்ன ஒருவேளை அந்த நரகவாதி நானா தான் இருப்பேனோ அப்படின்னு நினைப்பேன். நாங்க
அப்போ உங்களை புனிதமா நினைக்காதீங்க, இந்த இடத்துல நான் தான் பாவி என்று அந்த அரஃபா மைதானத்தில் இந்த நல்லோர்கள் எண்ணியது போல உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வரணும், அரஃபா மைதானத்தில் வரணும். அடுத்து நான் இன்னும் சொல்லுவேன், நம்ம என்ன கடைபிடிக்க வேண்டும் என்று. அருமையானவர்களே, ஹஜ்ஜின் தத்துவங்கள் என்று ஏராளமான விஷயங்களை உலமாக்கள் சொல்லுவாங்க. அதில் சுருக்கமாக நான் ஒரு 4-5 விஷயங்களை சொல்கிறேன். முதலாவது விஷயம், ஹஜ்ஜுங்கிறது என்ன? அது ஏகத்துவம், முழக்கம், ஷிர்க முற்றிலுமாக அழிக்கிறதா என்னங்க ஹஜ்ஜு. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கு, அல்லாஹ் இந்த பைத்துல்லாவுடைய கட்டடத்தை கட்டும்போது அல்லாஹ் சொல்றான், வஇது பவ்வஅனா லி இப்ராஹீம மக்கானல் பைத் அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு காபா இருந்த இடத்தை அல்லாஹ் காட்டுறான். இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லும் போது முதல்ல அல்லாஹ் சொல்றான், எனக்கு யாரையும் இணை வைக்க கூடாது. வத்தஹிர் பைத்திய, இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துங்க, சிலைகளிலிருந்து, இணை வைப்பிலிருந்து, குஃபரிலிருந்து சுத்தப்படுத்துங்க. அப்ப லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அதுதான் அரபுகள் பெருமானார் வருகைக்கு முன்னால அவனும் தல்பியா சொல்லுவான். யாரு? மக்காவுடைய முஷ்ரிக்கும் தல்பியா சொல்லுவான். ஆனா வினோதமான தல்பியா. முதல்ல எல்லாம் நாம சொல்ற மாதிரியே சொல்லுவான், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக். நாம் என்ன சொல்றோம்? லப்பைக்கனா அல்லாஹ் எப்போதும் உனக்கு கட்டுப்பட வந்துட்டேன், உனக்கு இணை இல்லை, லா ஷரீக லக், உனக்கு இணை இல்லைன்னு சொல்லுவான். அவனும் சொல்லுவான் லா ஷரீக லக்க. பின்னால ஒரு வார்த்தையை சேர்த்துக்குவான், இல்லா ஷரீகன் ஹுவ லக்க, உனக்கு நீயே ஏற்படுத்தி கொண்ட இணையை தவிர, உனக்கு நீயே ஏற்படுத்தி கொண்ட இணையை தவிர அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்குவான். அதனால தான் 2 தடவை லா ஷரீக லக் லா ஷரீக லக், இல்ல உனக்கு இணை கிடையாது, உனக்கு இணை கிடையாது. முதல்ல ஹஜ் என்றாலே அது ஏகத்துவ முழக்கம். வாழ்க்கையில எந்த இடத்திலும் ஷிர்க்குக்கு இடமளிக்காதீர்கள். உலமாக்கள் ஷிர்க ஹதீஸ்லயும் வரும், ஷிர்குல பெரிய ஷிர்க்கும் இருக்குது, ஷிர்க அக்பர், ஷிர்குல அஸ்கர் சின்ன ஷிர்க்கும் இருக்குது, ஷிர்குல ஷிர்க ஜலி வெளிப்படையான இணை வைப்பும் இருக்கிறது, ஷிர்க ஹஃபி மறைமுகமான ஷிர்க்கும் இருக்கிறது. ஷிர்க்குடைய வகையில உள்ள நிறைய போனா வேற வேற பட்டங்கள் வந்து, இதெல்லாம் ஷிர்க்கு செய்யாதீங்க. மனிதர்களை அளவுக்கு அதிகமாக நம்பாதீங்க, ரப்ப நம்புங்க. சூனியம் செய்வன அது இதுன்னு சொல்லி யார் வாசலையோ போய் தட்டுறீங்க. இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ரப்ப ஒருவன் சக்தி உடையவன் அப்படிங்கிற நம்பிக்கையே உங்களுக்கு வரமான் இருக்குது. இந்த மனிதனை நம்புறீங்க, அவன் தர தாயத்துகளை நம்புறீங்க, அவன் அதை எரி இதை எரின்னு சொல்றான், அதை நம்புறீங்க. இந்த பொருள்கள் மீது இருக்கிற நம்பிக்கை இவைகளை படைத்த ரப்புக்கு கிடையாதா என்ன? ஏன் அந்த ரப்புடைய கதவை நீங்க தட்டலாமே. அந்த ரப்பு கைவிட மாட்டான், அந்த ரப்பு ஏமாற்ற மாட்டான். அவன் வாங்குபவன் அல்ல, கொடுப்பவன். அவன் ஏமாற்றுபவன் அல்ல, அவன் நம்பிக்கையாளன். அந்த ரப்புட்ட கேட்காம எதற்கு இந்த மனித வாசல்களை போய் தட்டி? இந்த மாதிரி பிரச்சனைகள், ஏதாவது செய்வினை கோளாறுகள், சைத்தானிய கோளாறுகள் அதெல்லாம் இருக்கலாம், இல்லைன்னா இல்லை, இருக்குது. ஆனா எல்லாவற்றிலும் அதையே நம்பக்கூடாது. இது செய்வன, எதை எடுத்தாலும் செய்வன, எதை எடுத்தாலும் சைத்தான் கோளாறு, இந்த நம்பிக்கை ஷிர்க்குல போய் தள்ளும். இதுக்காண்டி யாரையாவது போறீங்கன்னா முழுசா அவரை நம்பிடுறான், எல்லாமே பாவா தான், முடிஞ்சு போச்சு, ஈமான் அங்கே செத்து போச்சு, எல்லாம் பாவா சரி பண்ணிடுவாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் எப்போதும் கேட்கிற துவா அதுதான், உன்னுடைய வாசலை தவிர எந்த வாசலையும் தட்டக்கூடாது. அல்லாஹ்ட்ட அப்படி கேளுங்க, எல்லாம் எந்த நோயோ நொடியோ நோவோய் முசீபத்தோ உன்னை தவிர வேறு எவரிடமும் நான் கெஞ்சக்கூடாதுன்னு கேளுங்க. அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்வான். இப்போ ஹஜ்ஜு அதைத்தான் அங்கே கற்றுத்தருது. ஹஜ்ஜு ஷிர்க்க ஒழிக்கிறதா ஹஜ்ஜு. இன்னைக்கு ஷிர்க்குன்னா நமக்கு வேற வேற பட்டம் கொடுக்கணும், ஷிர்க்கு பற்றி பேசவே முடியாது, அப்படி ஆகிப்போச்சு. வேறொரு கூட்டம் இருக்குது, அவன் எல்லாத்தையும் ஷிர்க்குமா. நாம் அந்த ஜமாத்தெல்லாம் கிடையாது. ஆனால் நிஜமாகவே சில விஷயங்கள் இணை வைப்பு, அந்த இணை வைப்பில் இருந்தெல்லாம் தூய்மை அடையுங்கள். அல்லாஹ் ஒருத்தனை தவிர யார்கிட்டையும் கேட்காதீங்க. கஷ்டமா அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வாங்க, 2 ரக்காத் தொழுங்க, அல்லாஹ் நிறைவேற்றுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத ஹஸபஹு அம்ருன், எந்த பிரச்சனை கவலை அளித்தாலும் ஸல்லா, உடனே 2 ரக்காத் தொழுவாங்க. அல்லாஹ் சொல்வது என்ன? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டு தொழுகை கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. எனவே ஹஜ்ஜின் முதல் பாடம் அதுதான். ஹஜ்ஜினுடைய 2வது பாடம் என்ன? தஸ்லீம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சரணடையுதல். ஹஜ்ஜில் லாஜிக்கே கிடையாதுங்க, அறிவுபூர்வமா விஞ்ஞானபூர்வமா கிடையாது. ஹஜ்ஜர் அஸ்வத தொடுறோம், கல்லு தான் அது, போய் கல் அறிகிறோம் இல்லையா, இதுல என்ன லாஜிக் பார்ப்பீங்க? அதனால என்னுடைய அறிவுக்கு ஏற்கணும், விஞ்ஞானபூர்வமா இருக்கணும்,
இதில் என்ன லாஜிக்கு? இந்த கேள்வி கேட்டால் காஃபிரா போயிடுவீங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யாருன்னு சொன்னா, இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் அழைக்கப்பட்டா லியஹ்கும பைனஹும், என்ன தீர்ப்பு வாங்க, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு என்னன்னு அழைக்கப்பட்டால் அய்யகூலு, அவங்க சொல்லுவாங்க சமிஅனா வ அதானா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம். எனவே அல்லாஹ்வுடைய சொல்லுக்குத்தான் அங்கே மதிப்பே தவிர இதுல என்ன லாஜிக்கு, அது என்ன இது என்ன? ஒரு பெண்மணியின் கணவன் இறந்தால் 4 மாசம் 10 நாள் இதாயிரு. அது 16 வயசு பெண்ணாக இருந்தாலும் சரி, 90 வயசு பெண்ணா இருந்தாலும் சரி. 90 வயசு பெண்ணுக்கு எதுக்குங்க இதா? அந்தம்மா என்ன கருத்தரிக்க போகுதா? இப்படி லாஜிக் பேசினா காஃபிரா போயிடுவான். மார்க்கம் சொல்லுது அவ்வளவுதான், 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணும். அவள் கருவுற தகுதியானவளா, கருவுறுவதற்கான தகுதியற்றவளா? இல்ல, கணவன் இறந்தால் 4 மாசம் 10 நாள், அங்க கட்டளை அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை அவங்களுடைய மனைவிமார்கள் பெண்கள் எந்த அளவு கடைபிடிப்பாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, எந்த பெண்ணும் பாருங்க, யார் இறந்தாலும் துக்கம் ஆண்கள் கடைபிடிக்க கூடாது. ஆண்களுக்கு துக்கம் இல்லை, கண்ணீர் விடலாம், ஆனா துக்கம் இல்லை. ஆம்பளை உழைக்கிறவன் அவன் துக்கப்பட்டு வீட்டில் உட்காந்தா என்ன ஆகிறது? பெண்களுக்கு தான் துக்கம். கணவன் இறந்தால் 4 மாசம் 10 நாள் துக்கம். சொந்த பந்தங்கள் யாராவது இறந்தால் பெண்களுடைய மனசு இலகிய மனசு இல்லையா? அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குடும்பத்தில் உறவினர்கள் யாராவது இறந்தா 3 நாள் துயரத்தை கடைபிடிக்கலாம், 3 நாள் சோகமா இருக்கலாம். இப்படி ஒரு ஹதீஸ்ல சொல்லிட்டாங்க. இப்போ உம்மு ஹபீபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவங்களுடைய தந்தையார் அபூ சுஃபியான் இறந்த செய்தி வருது. இறந்த செய்தி வந்ததும் உம்மு ஹபீபா ஒரு 3 நாள் அலங்கரிக்காம சோகமா இருந்தாங்க. 4வது நாள் அடிமை பெண்ணை கூப்பிட்டாங்க, நறுமண பொருள் எடுத்துட்டு வர சொன்னாங்க, கன்னத்துல உடம்புல தடவிக்கிட்டாங்க. சொன்னாங்க, இன்னைக்கு எனக்கு நறுமணம் போடணுங்கிற ஆசையோ விருப்பமெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் இறந்தாலும் 3 நாளைக்கு மேல் ஒரு பெண் துயரத்தை கடைபிடிக்க கூடாது. அதனால 4வது நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் கடைபிடிக்கிறேன். மார்க்கனாலே அடிபணிறதாங்க. அல்லாஹ் ரசூலும் சொல்றது என்ன? இது ஹஜ் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். ஹஜ்ஜில் தவாஃபு, சஅயி, கல்லறிதல் எல்லாமே என்ன கட்டளை என்னவோ அதுதானே தவிர எல்லா நாளும் மகரிபு வக்தில் தொழுதிங்க. மகரிப் மட்டும்தான் வக்து வந்ததும் தொழணும். மகரிப் லேட்டா தொழக்கூடாது, அது மக்ரூஹ். அது மற்ற தொழுகையெல்லாம் பிற்படுத்தி தொழலாம். மகரிபு லேட்டா தொழுதா மக்ரூ. சில இமாம்கள்ட்ட மகரிபுடைய மொத்த நேரமே என்ன தெரியுமா? சூரியன் மறைந்த பிறகு நீங்க இயற்கை தேவைக்கு போயிட்டு ஒது செஞ்சுட்டு மகரிபு ஃபர்து சுன்னத் 5 ரக்காத் இதை தொழுது இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளோ நேரமோ அவ்வளோதான். இந்த டைம் முடிஞ்சிட்டுனா மகரிப் நேரம் முடிந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, மகரிப் வக்தில் தொழணும். ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு ஹஜ்ஜில் என்ன, அரஃபால என்ன, அரஃபால மாலையில் மகரிப் நேரம் இருக்கிறீங்க, ஆனால் மகரிப் தொழக்கூடாது. போ முஸ்தலிஃபா போ, அங்கே போய் மகரிபையும் இஷாவையும் தொழு. அங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை தானே தவிர இல்லை டெய்லி நான் மகரிப் நேரத்தில் வக்தில் தொழுதுருவேன், இங்கேயும் நான் தொழுவேன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு மாற்றம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் மகரிபை எங்க தொழல, அரஃபால தொழல, முஸ்தலிஃபால தொழல. ஹஜ்ஜை நான் கட்டுப்படுதலுங்க. 3வது என்ன, ஹஜ் எதை கற்றுத்தருகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை கற்றுத்தருகிறது. என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா, இது அவங்க செய்கிறாங்களா, அவங்க மீதுள்ள பிரியத்தில் நாம் செய்கிறோம். இப்போ நாம் சொல்லிக் கொடுக்குறோம், உம்ராவுடைய தவாஃபில் இல்லையா, முதல் 3 சுற்றுகளில் ரமல் செய்கிறோம். 3 சுற்றுகளில் ரமல். ரமல்ங்கிறது என்ன? எஹ்ராமுடைய மேல் துணி இருக்கு இல்லையா, அதனுடைய வலது பக்கம் மூளையை அக்குல் வழியாக எடுத்து இடது தோலில் போடுறோம். வலது தோல் பூஜன் திறந்திருக்கும். இதுக்கு பேர் இல்திபா. ரமல் செய்யும் போது இல்திபான்னு செய்கிறோம். ரமல்ங்கிறது என்ன? தவாஃபுடைய 3 சுற்றுகளில் தோலை குலுக்கணும், புஜத்தை அப்படியே குலுக்கணும், 8 கலை மெதுவாக எடுத்து வைக்கணும், நகரணும், கொஞ்சம் வேகமாக நகரணும். இதுக்கு பேர் ரமல். இதுக்கு நீங்கள் தொங்கோட்டன்னு சொல்லுங்க. 3 விஷயம் வரணும். தோல் குலுங்கணும், 8 கலை மெதுவாக நகர்த்தணும், கொஞ்சம் வேகமாக நகர்த்தணும். இந்த 3 அம்சம் இருந்தால் ரமல். இந்த ரமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை உமர்தானும் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7ஆம் ஆண்டு உம்ராவுக்கு வர்றாங்க, தோழர்களோடு வர்றாங்க. 6ஆம் ஆண்டு ஹுதைபியால ஒப்பந்தப்படி உம்ராவுக்காக வந்தவங்க திரும்பி போறாங்க. உம்ரா செய்ய முடியல, திரும்பி போயிடுறாங்க. அடுத்த வருஷம் வாங்க. 7வது ஆண்டு உம்ராவுக்கு வர்றாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முஸ்லிம்களும் உம்ராவுக்கு வருகிற போது மக்கா காஃபிர்கள் முஸ்லிம்களை பார்க்கவே வெறுக்கிறான், முஸ்லிம்களே பார்க்கக்கூடாது. அதனால மக்கால உள்ள ஆம்பளைங்க பூரா என்ன பண்றான்னு சொன்னா, காபாவுடைய அன்னைக்கு எல்லாமே மலை தானே, காபாவுடைய ருக்குனு இராக்கி ருக்குன ஷாமிங்கிற 2 மூலை ஹத்தீம் இருக்கு இல்லையா, இந்த ஹத்தீம் மூலைக்கு எதிராக ஒரு மலை, அந்த மலைக்கு பேர் ஜபல் கீகான் என்று சொல்லுவாங்க. அந்த மலை மீது போய் உட்கார்ந்துக்கிறான், எல்லாருமே அங்க போய் உட்கார்ந்துடுறாங்க, ஆண்கள் எல்லாருமே. இப்போ முஸ்லிம்கள் மக்காவுக்குள்ள நுழையிறாங்க. இந்த அழக மலையிலிருந்து முஸ்லிம்களை பார்க்குறாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் எல்லாம் உடல் மெலிஞ்சு போயிருக்கிறாங்க. உடனே இந்த ஆளுக சொன்னாங்க, மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள், பாரப்பா வஹனத்துஹும் ஹும்மா யஸ்ரிப், அவன் மதீனாவை யஸ்ரிப்னு தான் சொல்லுவான் பாரு, யஸ்ரிபுடைய கடுமையான காய்ச்சல் இந்த மக்காவாசிகளை எல்லாம் மெலிய செய்து விட்டது. ஆளுகை எப்படி மெலிஞ்சிட்டாங்க பாருங்க, மக்கால எப்படி இருந்தா மதீனா போய் இப்படி ஆயிட்டான். மதீனால எல்லாருக்குமே ஒரு காய்ச்சல் வந்தது. அது இங்க இருக்கக்கூடிய மலேரியா மாதிரியோ டெங்கு மாதிரியோ ஒரு காய்ச்சல் தான். அந்த காய்ச்சல்ல சஹாபாக்கள் எல்லாருக்கும் ஜாயிண்ட் வலி இருந்துச்சு, மூட்டு வலி இருந்துச்சு எல்லாருக்குமே. அதை பற்றி ஹதீஸுகளை நான் சொல்ல ஆரம்பித்தா பயான் நீன்றும். எல்லாருக்கும் வலி, உடல் வலி. இவன் எல்லாம் சொல்கிறான், பாரு இந்த ஆளுகளெல்லாம் நல்லா இருந்தால் அங்கே போய் நெளிஞ்சு போயிட்டான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு பார்த்தாங்க. உடனே சொன்னாங்க, என் தோழர்கள் எல்லாருமே இப்போதும் ஜாம்பவான்களாக தான் இருக்கிறாங்க, வீரர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஒரு துவா செய்கிறாங்க, ரஹிமல்லாஹு இம்ரான் அராஹும் மின் நஃப்ஸிஹி குவத்தன், என் தோழர்களில் அல்லாஹ் ஒரு நபருக்கு கருணை காட்டட்டும், இந்த முஷ்ரிக்கீன்களுக்கு தன் உடல் பலத்தை யார் காட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் கருணை செய்யட்டும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களை எல்லாம் நோஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதனால நீங்க அந்த பகுதி ஹத்தீம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில வரும்போது எல்லாரும் தோலை குலுக்கிட்டு நடங்கன்னு சொன்னான். எல்லாம் தோலை குலுக்குங்க அப்படின்னு சொன்னான். இப்போ சஹாபாக்கள் எல்லாம் அந்த பகுதி, ஏன்னா அவன் அதுக்கு நேரம் மலையில உட்கார்ந்துருக்கிறான், அந்த இடத்துல வரும்போது ரமல் செய்கிறாங்க. முதல்ல ரமல் அங்கே மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுல் ரவுண்ட்லையும் ஹஜ்ஜத்துல் வதா அல்ல செஞ்சான். அந்த ஃபர்ஸ்ட் ரமல் செய்யும் போது அந்த ருக்குன ஹத்தீமுக்கு நேராக உள்ள பகுதியை கடக்கும் போது ரமல் செய்கிறான். இந்த ரமல் சஹாபாக்கள் குதிச்சாங்க இல்லையா, அந்த குதிச்சதை பார்த்த போது அப்போ சொன்னாங்க, இந்த முஷ்ரிக்கீன்கள் யாரப்பா, இவர்களை பார்த்து காய்ச்சல் மெலிய செய்து விட்டது அப்படின்னு சொன்னது யாரு, இந்த ஆளுக குதிக்கிறத பார்த்தா இவர்கள் மனிதர்களே இல்லை ஜின்னுகள் மாதிரில தெரியுதுன்னு சொன்னாங்க. இவங்க குதிக்கிறத பார்த்தா இவர்களுடைய இந்த என்னங்க உடல் வலிமையை பார்க்கும்போது லைசூபி இன்ஸ், இவங்க மனிதர்கள் இல்லை வலுகும் ஜின், இவங்க ஜின்னுகளும் நினைக்க தோணுகிறேன்னு சொன்னாங்க. இப்போ யோசிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7ஆம் ஆண்டு ரமல் செஞ்சது எதுக்காக, இந்த முஷ்ரிக்கீன்களுக்கு காட்டுறதுக்கு மட்டும்தான் இல்லையா. இப்போ 8 அதுக்கு அடுத்து என்னங்க 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்தாங்களா இல்லையா, அப்போ யார் இல்லை, முஷ்ரிக்கீன் கிடையாது. யாருங்க, மக்காலேருந்து முஷ்ரிக்கீன்கள் காலியாக போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஆட்சி காலத்தில் ஹஜ்ஜுக்கு வருவாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது சில சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ் போன்ற சிலர் கேட்டாங்க, இப்போ தவாஃபில் ரமல் செய்யணுமா என்ன, இப்போ ரமல் செய்யணுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காண்டி செஞ்சாங்க, முஷ்ரிக்கீன்களுக்கு உடல் வலிமையை காட்டுறதுக்கு தானே செஞ்சாங்க. இப்போ மக்கால எந்த இணை வைப்பாளன் இருக்கிறான், எந்த காஃபிர் இருக்கிறான், இப்போ செய்யணுமான்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பாரப்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் ரமல் செய்த போது காரணம் இருந்துச்சு, முஷ்ரிக்கீன்களுக்கு காட்டுவதற்குன்னு செஞ்சாங்க. ஆனால் எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்களோ இனி கியாமத்து வரைக்கும் அது சுன்னத்து தான். இப்போ முஷ்ரிக்லாம் இல்லையே, இந்த லாஜிக்கெல்லாம் பேசாத, அல்லாஹ்வுடைய தீன்ல இதெல்லாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அத்தனையும் நாம் செய்ய வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆணித்தரமாக சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு நாம் ரமல் செய்கிறோம், மக்கால காஃபிர் இருக்கிறான்னா யாருக்காக செய்கிறோம், ரொம்ப பேர் ரமல் செய்கிறதே இல்லை, அது வேறு விஷயம். நிறைய பேர் முயற்சிக்கிறதே இல்லை, ரமல் அப்படிங்கிறத முயற்சிக்கிறதும் இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம், பீவியோடு போனால் பீவி கையை பல பேர் பிடிச்சிக்கிறாங்க. பெண்கள் தனியாக செய்யட்டும், யாரும் காணாமல் ஒன்றும் போயிட மாட்டாங்க. ஆண்கள் இந்த ரமலுடைய சுன்னத்து இருக்குதா இல்லையா, உம்ராவுடைய தவாஃபில் தவாஃபே குதூமில் ரமல் சுன்னத்து. இப்போ சொல்ல வந்தது என்ன, ஹஜ்ஜுடைய 3வது தத்துவம் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எல்லாவற்றையும் செய்து எங்களுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவது. ஹஜ்ஜுடைய 4வது தத்துவம் அல் வலாஉ லில் முஃமினீன், முஸ்லிம்கள் மீது கருணை காட்டுவது, முஸ்லிம்களோடு மட்டுமே உலப்பூர்வமான நட்பு வைப்பது. இந்த பயணத்தில் முஸ்லிம்கள் யார் கஷ்டப்பட்டாலும் உதவி செய்யணும். ஹஜ்ஜே மபரூர்னா என்னன்னு கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க, எல்லாருக்கும் உணவளியுங்கள். அதனால இந்த பயணத்தில் நிறைய காசு எடுத்துட்டு போங்க, எல்லா மக்களுக்கும் உணவளியுங்கள். முஸ்லிம்களை உளப்பூர்வமாக நேசிக்கணும்.
முஸ்லீம் அல்லாதவர்களோடு வியாபார தொடர்பு இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் தொடர்பு இருக்கலாம், உளப்பூர்வமான நட்பு யார் மீதும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு உம்மத்துக்கு அதுதான் நாம் சொல்ல வருவது. எந்த அரசியல் தலைவரும் உங்களுடைய வழிகாட்டி அல்ல, உங்களுடைய தலைவர் அல்ல. தேவைக்கு வாக்களிக்கிறோம், யாருக்கு வேணாலும் வாக்களித்துக் கொள்ளுங்கள், ஆனால் யாரும் உங்களுடைய முன்மாதிரி அல்ல, உங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டி அல்ல. நான் கடந்த வெள்ளிக்கு முன்னாலையும் முந்தின ஜும்மாலையும் சொல்லியிருந்தேன், இந்த சமுதாயம், இந்த தேர்தல் நமக்கு கற்றுத்தந்த பெரிய வழி வருத்தம் என்ன, இந்த உம்மத்து இவ்வளோ பெரிய வழிகேட்டில் இருக்கிறாங்களா, யார் வெற்றி யார் தோல்வி அதை பற்றி எல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லையா. யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களித்து விட்டு போகட்டும், அப்பயும் நான் சொன்னேன். ஆனால் எந்த ஒரு அபிமானத்தை காட்டுறாங்க, யாருக்கு காட்டுறாங்க இல்லையா. நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் இளைஞர்களும் எப்படியெல்லாம் அவர்களுடைய இன்ஸ்டாகிராமில் அவர்கள் என்னென்ன போடுறாங்க, இதுதான் வருத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் தான் உங்களுடைய தலைவர், மோமின்கள் தான் உங்களுடைய நேசர்கள், நல்லோர்கள் தான் உங்களுடைய வழிகாட்டிகளை தவிர எந்த அரசியல் தலைவனும் நடிகனும் உங்களுடைய வழிகாட்டி அல்ல. உங்களுடைய ஈமான் பறிக்கப்பட்டு விடும். ஹஜ்ஜி கற்றுத்தருவதும் அதைத்தான். 4வது விஷயம். 5வது என்ன, இந்த உலகத்திலிருந்து போகும்போது உள்ள ஆடையை தான் இந்த ஹஜ்ஜில் உடுத்துறோம், எஹ்ராம் துணியை உடுத்துறோம். எல்லாருமே, ஒரு அரசன் வந்தால் அவனுக்கும் அந்த துணி தான், ஒரு ஏழை வந்தால் அவனுக்கும் அந்த துணி தான். எனவே மறுமையினுடைய மரணத்தினுடைய ஒரு காட்சியாக இந்த ஹஜ்ஜை நீங்க பார்க்கணும். 6வது விஷயம், ஹஜ்ஜில் திக்ருங்க. ஹஜ்ஜுங்கிறதே திக்ரு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தவாஃபு, சஅயி, கல்லறிதல் இவைகள் எல்லாம் லி இகாமத்தி திக்ரில்லாஹ். இன்னமா ஜுஇல தவாஃபு வஸ்ஸஅயு பைன ஸஃபா வல் மர்வா வரம்யுல் ஜிமார் லி இகாமத்தி திக்ரில்லாஹ். தவாஃப் எதற்காக? அல்லாஹ்வுடைய திக்ரை நிலைநாட்டுவதற்கு. சஅய் எதற்காக? திக்ரை நிலைநாட்டுவதற்கு. கல்லறிதல் எதற்காக? திக்ருக்கு. ஹஜ்ஜே திக்ரு தாங்க. நீங்க முஸ்தலிஃபா வந்தா திக்ரு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஃபத்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம். மஷ்அருல் ஹராம்னா முஸ்தலிஃபாவுக்கு இன்னொரு பேர். அது முஸ்தலிஃபா வந்தா திக்ரு செய்யுங்கங்கறான், ஹஜ் முடிச்சிட்டா திக்ரு செய்யுங்கங்கறான். ஆயத்துல ஹதீஸ்ல ஹஜ்ஜை பத்தி திக்ருனே வருது. ஆனா கைசேதம் என்ன, இன்றைய ஹாஜிகள் திக்ரு செய்வது மிக 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 குறைந்து போனது. திக்ரும் துஆவும் தான் ஹஜ்ஜிலங்க, வேற எந்த வணக்கமும் இல்லை ஹஜ்ஜில். ஒன்று திக்ரு அதிகமாக செய்யணும், துஆ அதிகமாக செய்யணும். இந்த 2 தான் ஹஜ்ஜு. ஆனால் இந்த 2மே செய்யறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லுஹரையும் அஸரையும் அரஃபால தொழுதுட்டு மாலை வரைக்கும் துஆல மட்டும்தான் இருந்தாங்க. துஆல தான் இருந்தாங்க. 2 இடத்துல துஆ, மற்ற இடங்களில் திக்ர். அரஃபாலையும் முஸ்தலிஃபாலையும் துஆ செய்யணும். அரஃபா முஸ்தலிஃபா துஆவுக்குரிய இடம். அரஃபால இரவு பகல் முழுக்க துஆ, முஸ்தலிஃபால ஃபஜ்ர் தொழுது விட்டு துஆல இருந்தாங்க. துஆ செஞ்சுட்டு இருக்கவங்க திடீர்னு சிரித்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கரோ உமரோ கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி இடத்துல நீங்க சிரிக்க மாட்டீங்களே, சிரிக்கிறீங்களேன்னு சொல்லி சொன்னாங்க. முஸ்தலிஃபால அல்லாஹ்ட்ட நான் ஒரு கோரிக்கை வச்சேன், என் உம்மத்தில் ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு அநியாயம் செஞ்சிருப்பான், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு சொர்க்கத்தை கொடு, அநீதி இழைத்தவனை மன்னிச்சிருன்னு அல்லாஹ்ட்ட கேட்டேன். அல்லாஹ் சொன்னா இல்லை, அது முடியாதுன்னு சொல்லிட்டான். அதே துவாவும் முஸ்தலிஃபாலையும் கேட்டேன், என் உம்மத்தில் யார் இன்னொருவருக்கு அநீதி இழைத்தாரோ அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடு, அநீதி இழைத்தவனை மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டேன். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதை அறிந்த ஷைத்தான் தன் மீதே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அந்தோ கைசேதமேன்னு ஓடுறான். ஷைத்தான் ஓடுறதை பார்த்து நான் சிரிச்சேன்னு சொன்னான். இப்போ அரஃபாவும் முஸ்தலிஃபாவும் துவாவுடைய இடம். இன்னைக்கு நாம சொகுசா தான் போறோம் அல்லாஹ்வுடைய கிருபையில். ஆனாலுமே சோர்வு அலுப்புன்னு சொல்லி முஸ்தலிஃபால யாரும் துவா செய்யறதில்லை. அது அங்கே ஃபஜ்ரை முடிச்சுட்டு எல்லாம் மினாவுக்கு பெட்டியை கட்ட ஆரம்பிச்சிடறான். அந்த துவாவுடைய முக்கியத்துவம் யாருக்குமே தெரியறதில்லை. இப்போ அரஃபா முஸ்தலிஃபா துவாவுடைய இடம், மினாவில் கல்லறிகிற இடங்கள் திக்ருடைய இடம். ஹஜ் என்பது திக்ர் தான் இல்லையா. 2 இன்னைக்கு தல்வியாவும் யாரும் சொல்றதும் இல்லை, சொன்னா தல்வியா சத்தமாவும் சொல்றது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னிடம் ஜிப்ரீல் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, உங்களுடைய உம்மத்துக்கு ஆணையிடுங்கள், யர்ஃபஉ அஸ்வாதஹும் பித்தல்பியா, அவர்கள் தல்பியாவை உரத்த குரலில் சொல்லட்டும். இன்றைய ஹாஜிகள் தல்பியா உரத்த குரலில் சொல்வதே இல்லை. யாராவது சொல்லிக் கொடுத்தா கொஞ்ச நேரம் சொல்றாங்க, விட்டுறாங்க. பெண்கள் மெதுவா சொல்லணும், ஆண்கள் உரத்த குரலில் சொல்லணும். இப்படி ஹஜ்ஜில் ஏராளமான தத்துவங்களும் ஏராளமான நுணுக்கங்களும் உள்ள ஒரு வணக்கம் தான் இந்த ஹஜ்ஜு. அதை உணர்வுபூர்வமாக செய்யணும். அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு வந்து அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்து உணர்வு பிளம்பா மாறிடுவாங்க. ஒரு நடுத்தர வயது பெண், இப்னுல் முபாரக் சொல்றாங்க, ஒரு நடுத்தர வயது பெண்மணி தான் அவங்க அல்லாஹ்வுடைய வீட்டை வந்து தவாஃப் செய்ய வர்றாங்க. அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்ததும் அந்த அம்மா சொல்றாங்க,
கம்மின் ஷஹ்வத்தின் ذهبت لذتها, எத்தனையோ இன்பங்கள் அதை அனுபவிச்சாச்சு, எத்தனையோ இன்பங்கள் அனுபவிச்சிட்டோம், போயிடுச்சு. ஆனால் வபகியத் தபிஆத்துஹா, நாம் அனுபவித்த இன்பங்களுடைய பாவச் சுமைகள் அப்படியே தான் இருக்குது. இன்பங்களை எல்லாம் அனுபவிச்சிட்டோம், வபகியத் தபிஆத்துஹா, ஆனால் அந்த சுமைகள் இன்னும் அப்படியே தான் இருக்குது. யா அல்லாஹ், எங்களை தண்டிப்பதற்கு நீ நரகத்தை மட்டும்தான் வைத்திருக்கிறாயா, உன்னுடைய மன்னிப்பு எங்களுக்கு விசாலமானதுன்னு சொல்லி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உன்னுடைய இல்லம், தன்னை பார்த்து சொல்றாங்க, உன்னுடைய உள்ளம் எவ்வளவு இறுகிய உள்ளம். ஒரு சின்ன பெண்மணி அல்லாஹ்ட்ட எப்படி உருகுறாங்க, அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்து எப்படி கதறாங்க, ஒரு சின்ன பெண்மணி, உனக்கு அது வரலையப்பான்னு சொல்லி தன்னைத்தானே நொந்து கொள்றாங்க. இப்னு முபாரக் அருமையானவர்களே, ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்தை பார்க்கிற போது உணர்வுபூர்வமாக கேளுங்க. அல்லாஹ்ட்ட 2 வார்த்தைகள், இது போன்ற வார்த்தைகள் தான். அல்லாஹ் எத்தனையோ இன்பங்கள், என்ன அழகான வார்த்தை சொல்லுது, ஹராம் ஹலால் பார்க்காம எத்தனை இன்பத்தை அனுபவித்தோம், பாவச் சுமைகள் தானே தலைக்கு மேல் இருக்கிறது, நரகத்தை பற்றி பயப்படுறாங்க. இப்படி உணர்வுகளை தெரிந்து நல்லோர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிற போது எந்த உணர்வோடு சென்றார்களோ அந்த உணர்வோடு இந்த ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜை நிறைவேற்ற முயற்சிக்கட்டும். அல்லாஹ் இந்த ஹாஜிகள் அனைவரையும் அழகான முறையிலே ஹஜ்ஜ மப்ரூரோடு நன்மையோடு திரும்பி வர செய்யட்டும். நம் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக, மதீனாவுடைய ஜியாரத்துடைய வாய்ப்பினை தந்தருள்வானாக, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஹஜ்ஜ மப்ரூரை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீவாக்குவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.